பேக் வாட்டர் அப்படி பேக் சைட் கேரஸ் பேக் சைட்லேருந்து நாங்கள் இப்போ என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். நம்ம மக்கள் ஆல்ரெடி அங்கே ஒரு ஆள் இடத்த பதிச்சிட்டாரு. சின்னங்குண்ட சிங்கம் வேட்டையாடுறதுக்காக முன்னாடி போயிட்டு ரோடு காமிங்க. ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு, இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே நாங்க போயிட்டு இருக்கோம். ஆமா, ரியல் அட்வென்ச்சராக நாங்க மேற்கொண்டு இருக்கிறோம். பேக் வாட்டர் தான், ஆனா இது டேமுக்கு பக்கத்துல இருக்கிற பேக் வாட்டராவே இருக்கு. மிகவும் அருமையா போயிட்டு இருக்கு. அந்த சுத்தி மழை பெய்யுது. ஆமா, நாங்கள் நீ இப்படிலாம் ஆட்டினா கீழே விழுந்து கையை காலை உடைச்சி இவருடைய ஆர்வம் எனக்கு புரியுது. கொஞ்சம் எலியாஸ் ஆர்வமா எடுத்துட்டு இருக்கோம் அப்படி. பட் அதே சமயத்துல நம்ம சேஃப்டி நோக்கி போகணும் கீழணும்னு சொல்லி மழை வருது. என்ன பண்றது, இதெல்லாம் காடுங்க. இப்படிதான் கேஆர்எஸ் பேக் வாட்டர்ல விவசாய நிலமா மாறும். தண்ணி வந்தால் நம்பும். என்ன ஒரு வாங்க பாருங்க, அப்படிதான் இருக்கும். நிறைய புது நம்ம மழை, காற்று, புயல், வெயில் அப்படின்ற நிறைய ஒரு பயணத்துல நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இன்னும் மழை வந்தா நாங்க மொபைல் போனு சட்டம் எல்லாம் அதில் தான் வைக்கலாம்னு இருக்கிறோம். ஜான்சன் வந்து பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. வந்து பெரிய ராசாயி எப்படி மேன் இருக்குது சொல்லு. இருக்கோம் இடம் வந்து செம்மையா இருக்குது. இப்போ வந்து குதிக்கணும். நாங்க தண்ணியில குதிக்கணும் அப்படின்றதுக்காகவே எவ்வளவோ மழை மைசூர்ல இருந்தாலுமே நாங்க வந்திருக்கோம். பயணம் கால் பதித்து விட்டோம். காவேரி பயணம். ஆமா, காவேரி பயணம் நல்லா வெதுன்னு இருக்குதுங்க. இருக்கும் நல்லா இருக்கு அருமையா இருக்கு. அந்த கார் பாரு, அங்க பார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு பிளேஸில், ஸ்ட்ரேஞ்சான ஒரு டைமில், ஸ்ட்ரேஞ்சான ஒரு கிளைமேட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கோம். மாட்டிக்கிட்டோன்னு சொல்லணும், வெளிப்படையாக சொல்லணும்னா. ஸோ அதை நான் உங்களுக்கு என்னன்னு காட்டுறேன். இது வந்து அவுட்டர் வியூ பார்த்துக்காங்க. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்த ஒரு 2 செகண்டில் ரிவீல் பண்ணுறேன், பார்த்துக்காங்க. இது என்ன இடம்னு நீங்களே கெஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஜான்சனோட பிளாக்கி, இது இமானோட பிளாக்கி. அப்படியே இருங்க. உள்ள ஒரு இது வந்து கேஆர்எஸ் பேக் வாட்டருங்க. இப்போ பாருங்க, லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ற பாருங்க. இதுதாங்க எங்க லொக்கேஷன். அல்டிமேட் லொக்கேஷன்ல எல்லாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெமரபிள் டே அப்படின்னு கூட எங்களுக்கு சொல்லலாம். இதை கண்டிப்பா யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். ஆமா, பாத்துக்க. இவ்வளவு நேரம் அவுட்டர் வியூ பாத்தீங்க, இப்ப உள்ளார பாருங்க. இதெல்லாம் இது வந்து பரசல் போட், அடகு சொல்லுவாங்க. கன்னடದಲ್ಲಿ அடகு, தோனி அப்படின்னு சொல்லுவாங்க. தோனி சொல்லணும்னா அடகு. எங்களோட நல்ல நேரம் இது நாங்க இருக்கிற இடத்துல இருந்ததுனால நிலையாம ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணி உட்காந்துட்டு இருக்கோம். டென்ட் மாதிரி ஒரு ஃபுல்லா இருக்கு. ஒரு சந்தோஷமா இருக்குது.
நாங்க எதிர்பார்க்கல அது கிடைக்கும் அப்படின்னு. ஆனா ஒரு லக்கால எங்களுக்கு இந்த பார்சல் கிடைச்சிச்சு. அதை நாங்க எடுத்து முட்டு கொடுத்து நாங்க 4 பேரும் முட்டு கொடுத்து முட்டு சந்தில உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நான் கேள்விப்பட்டேன். யோசனை வரதுக்கு என்ன காரணம்னா நாங்க வந்து நிறைய அந்த பியர் கிரில்ஸோட வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். பார்சலுக்கு யூஸ் பண்ற எப்படி விஸ்வாவோட ஐடியால பாருங்க எப்படி தப்ப கொடுத்திருக்காரு. இது நீங்க வந்து டிஸ்கவரியில வந்துட்டு பியர் கிரில்ஸோட ஷோலாம் பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்துச்சு. சோ அதெல்லாம் முழு காரணம் அவர் பேர் என்ன பாருங்க, அவர் வந்து பியர் கிரில்ஸ். அவர்தான் இதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா தண்ணியில மாட்டிக்கிட்டா ஜலதோஷம் வந்துரும், காய்ச்சல் வந்துரும், ரெஸ்ட் எடுக்கணுமா இருக்கும். இதெல்லாம் இதுல இருந்து நாம எல்லாம் தப்பிக்கணும்னா எப்படி அப்படின்னு பல எபிசோட பார்த்து ஒரு வாய்ப்பை பொருட்களை எல்லாம் இப்படி நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். சோ ரன்னிங் வித் வைல்டு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு தத்துவம் ஒண்ணு சொல்லுங்க. இந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய தத்துவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நாம எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இருக்கிறத வச்சு சமாளிக்க கத்துக்கணுங்க. அதான் வாழ்க்கை. ஆமாங்க. பட் இந்த தருணத்துல ரொம்ப நல்லா இருக்கு. வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா கண்டிப்பா. வந்து முழுக்க என்னோட யோசனை. கண்டிப்பா இது வந்து தேங்க் யூ ஃபார் விஸ்வா. இதுக்காக இது வந்து ப்ரொடெக்ஷன் எங்களுக்கு கொடுத்து எப்படி ஷெல்டர் எப்படிலாம் தங்கலாம் அப்படின்னு எங்களுக்கு வந்து காமிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்றத டேக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு ஏதாச்சு என்ன